பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் கிருபையும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். இந்த விசேஷித்த இந்த ஆராதனையில் இன்றைக்கு நாம் வாசித்து தியானம் எடுத்துக் கொண்ட திருமறை பகுதி ரோமர் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வரை. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். ரோமர் 3:19 முதல் 28 வரை. மேலும் வாய்கள் யாவும் அடக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்டைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயே அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று இருக்கிறோம் என்று அமர்ந்திருப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நேசிக்கப்பட்ட விசுவாசிகளே, இன்றைக்கு மிக மிக விசேஷித்த ஒரு நாள். உலகம் எங்கும் இருக்கிற எல்லா புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் எல்லாம் இந்த சீர்திருத்தல் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சமீப காலத்தில் கத்தோலிக்க திருச்சபைகளிலும் இந்த சீர்திருத்தலை விசேஷமாய் அது கொண்டாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் அவர்களுக்கும் மாற்றில் உணர்வது அந்த புரட்சிகரமான சிந்தனைகள் அவர்கள் புரிந்திருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த சீர்திருத்தல் வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் ஏறக்குறைய 1492ஆம் ஆண்டு வரை 1492 தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அதன் பிறகுதான் அமெரிக்க தேசத்திலே குடியிருப்புகள் தோன்றியது. ஆஸ்திரேலியா இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். ஐரோப்பா முழுவதும் போப்பருடைய ஆளுகைக்கு உள்ளாக இருந்தது. அவர் போப்பருடைய அதிகாரம் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. அவர் பேதுருடைய வாரிசாக போப்பு கருதப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொன்னது போல இந்த கற்பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன் சொன்னதுனால போப்பு நேரடியாக பேதுருடைய வாரிசாக கருதப்பட்டார். ஆகவே போப்பு சகல அதிகாரத்தை பெற்றவராக அரசர்களை கூட நியமிக்கிற அந்த அதிகாரம் போப்புக்கு தான் இருந்தது. ஆகவே எல்லா அரசர்களையும் போப்பே நியமித்தார். போப்பு சொல்லுகிறவர்கள் அரசரும் சரி மக்களும் சரி அவர்கள் கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். போப்பு எதை சொல்கிறார் சொன்னால் வேதத்தின் அடிப்படையிலே சொல்வதில்லை. அந்த காலத்திலே திருச்சபையிலே அதிகமாய் ஊழல்கள் பெருகியிருந்தது. அதிகமாய் திருச்சபையில் ஏனென்று சொன்னால் திருச்சபையிலே போப்பு அந்த கள்ள போதனைகளை போதித்து இந்த மக்களிடத்தில் அதிகமாய் காணிக்கைகளை அவர்கள் கொடுக்கும்படி வற்புறுத்தினார். ஏனென்று சொன்னால் அந்த செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்.
அது மாத்திரமல்ல, அந்த ரோம் நகரத்தில் இருக்கிற அந்த திருச்சபை தான் உலகத்திலேயே அதிக காணிக்கை பெறக்கூடிய திருச்சபை. அது முதன்மையான இடத்தில் இருக்கிறது. அந்த திருச்சபையை கட்டுவதற்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்று மக்களிடத்தில் அதிகமாக காணிக்கைகளை வசூல் செய்தார். அப்படி வசூல் செய்த பொழுதுதான் அவர்கள் அதை எப்படியாவது அதிகமாக அந்த காணிக்கைகளை பெறுவதற்காக கண்ட போதங்களை போதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு பார்க்கும்போது அந்த 16ஆம் நூற்றாண்டிலே தான் அந்த சீர்திருத்தம் ஆரம்பிக்கிறது. திருச்சபையிலே மக்களுக்கு வேதத்தை பற்றி தெரியாது. போப் எதை சொல்லுகிறாரோ அதுதான் வேத வாக்கு என்று நம்பினார். ஆகவே அங்கே இந்த லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட வேதத்தை யாருமே வாசிக்க கூடாது, யாரும் தொட்டு பார்க்கவும் இல்லை. போப்பும் குருமார்கள் மாத்திரம்தான் வேதத்தை வாசிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும் என்ற அந்த நிலைமை அங்கே அப்பொழுது இருந்தது. ஆனால் திருச்சபை மக்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் தான் போப்பு பேசுகிறார் என்று தெரியாது. ஆகவே போப்பு சொல்லுவதெல்லாம் கடவுள் சொல்வதாக அவர்களுக்கு கற்பித்து தவறான வழியில் அவர் நடத்தினார். ஆக அந்த சமயத்தில் தான் 16ஆம் நூற்றாண்டிலே 10ஆம் லியோ என்கிறவர் மார்ட்டின் லூதர் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தின பிறகு பிரிட்டன் புதிய அரசரை அவர்களே ஏற்படுத்தினார். இனி போப்புக்கு கீழாக அரசர் இல்லை. அதன் பிறகு அரசாட்சி மாற்றி அமைகிறது. ஆனால் உலக வரலாற்றிலே சமய சீர்திருத்தம் மாத்திரமல்ல, அரசியல் சீர்திருத்தமும் அதே விதமாக சமுதாய சீர்திருத்தமும் மார்ட்டின் லூதரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சபை மாத்திரம் சீர்திருத்தினார் பார்க்கிறோம். அதுவல்ல. ஆனால் வரலாற்றிலேயே அந்த அரசியல் சமய சமுதாய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மார்ட்டின் லூதர் முக்கிய காரணமாக இருந்தார். அவருக்கு முன்பாக ஜான் விக்லிஃப், ஜான் புஷ் என்கிற 2 போதகர்கள் அவர்கள் தான் மார்ட்டின் லூதருக்கு முன்பாக அவர்கள் போப்புக்கு எதிராக அறிக்கைகள் வெளியிட்டார். போப்பு சொல்வதெல்லாம் தவறு, அது வேதத்தின் அடிப்படை இல்லை என்று சொன்னார். ஆக போப்பு அது கடவுளுடைய நேரடி தூதர் அல்ல என்று சொன்னார். அந்த நாளிலே அந்த காலங்களிலே போப்புக்கு எதிராக யார் பேசினாலும், அது போப்புடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியாவிட்டாலும் அங்கே அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பார், மரண தண்டனை. அந்த வகையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தும்படியாய் ஜான் விக்லிஃப் என்கிறவர் இந்த போப்புவை கண்டித்து, போதர்களை கண்டித்து அதை பேசினார். ஆகவே அவர் இந்த சீர்திருத்தத்தின் விடிவெள்ளியாக கருதப்பட்டார். அதன் பிறகு ஜான் புஷ் என்பவர் அவரும் இந்த போப்பை கண்டிக்கும் பொழுது அவர் இருவருக்குமே போப்பினுடைய அதிகாரத்தின் வரம்பை வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார். அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் முற்றிலுமாக மார்ட்டின் லூதர் எழும்பி அவர் சீர்திருத்தத்தை தொடங்க ஆரம்பித்தார். ஆக அவர்கள் 2 பேரையும் தீயிலே கொடுத்து மரணிக்க வைத்தார். ஆக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆக திருச்சபையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மார்ட்டின் லூதரை எழுப்பி அவர் மூலமாய் மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆனால் இவர் சாதாரணமாக பார்க்கும்போது மார்ட்டின் லூதர் அவர் சாதாரண ஒரு மனிதனாக இல்லை. அவர் இந்த போதனை பயிற்சி எடுத்து, குருமார் பயிற்சி எடுத்து, அதில் மிக அதிகமாக ஆராய்ந்து டாக்டரேட் பட்டத்தை பெற்றார். டாக்டரேட் பட்டத்தை பெற்று அவர் மிக உறுதியாக கற்புள்ள வசனத்தை வைத்திருந்தார். வேத வசனம் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது, யாரும் அதை தொடர்பட முடியாது. ஆக மக்கள் அங்கே போப்புடைய வார்த்தைக்கு தான் கீழ்படுத்தார் ஒழிய வேதத்தில் இருக்கிற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த அறியாமை வேதம் நமக்கு கிடைப்பது மிக அரிதாக இருந்தது. ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது அந்த சமயத்தில் தான் இந்திய தேசத்தில் இந்த 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்திய தேசத்திலே முகலாய பேரரசு நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் முகலாயருடைய ஆட்சி. அப்பொழுது ஐரோப்பா முழுவதுமே போப்புடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. மார்ட்டின் லூதர் செய்த அந்த சீர்திருத்தத்தின் காரணமாக அவர் 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அந்த 95 நியாயங்களை
எழுதி அந்த விட்டன்பர்க் ஆலயத்தின் அந்த கதவிலே ஒட்டினார். அது மிகப்பெரிய ஒரு தைரியம். யாரும் அவ்வளவு துணிச்சலாக செய்ய முடியாது. அப்பொழுதெல்லாம் சிறிய போப்புக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு மரண தண்டனை. ஆகவே இங்கே மக்கள் கடவுளோடு நேரடியாக பேச முடியாது. கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு தெரியாது. அவர் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேண்டுமானால், உங்களுக்கு பரலோகம் வேண்டுமானால் காணிக்கை கொடுங்கள். காணிக்கை கொடுத்தால் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம், பரலோகத்துக்கு போகலாம் என்று சொல்லி ஒரு தவறான கள்ள போதகத்தை போதிக்கிறார். ஆக மக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் அதிகமாய். நாம் எவ்வளவு அதிகமாய் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நமக்கு மன்னிக்கப்படும் என்று போதித்தார். மனம் திரும்புதல் அவசியம் இல்லை, மனம் திரும்புதல் அவசியம் இல்லை என்று சொல்லி, ஆனால் எங்கிருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வரவில்லையானாலும் கூட சரி, காணிக்கை கொடுத்தால் போதும். அவ வேதத்தை வாசிக்க முடியாது, ஆனால் காணிக்கை மட்டும் கொடுக்க வேண்டும். இன்னும் அதிகமாக இந்த காணிக்கை பெறுவதற்காக உத்தரிக்கும் ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. பூமி, அதற்கு மேல் பரலோகம், இடையிலே உத்தரிக்கும் ஸ்தலம் இருக்கிறது. யார் மறைத்தாலும் அந்த உத்தரிக்கும் ஸ்தலத்திலே போய் இருப்பார்கள். நாம் இங்கே காணிக்கை போடும்போது நமது உறவினர்களோ நண்பர்களோ மறைத்தவர்களோ அந்த உத்தரிக்கும் தளத்திலே இருந்தார்கள். அங்கிருந்து நாம் காணிக்கை போடும்போது அங்கிருந்து அவர் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். இதெல்லாம் கள்ள போதனைகள். இன்றைக்கு கூட கள்ள போதனைகள் அதிகமாக இருக்கிறது. எத்தனை பேர் கள்ள போதனை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பவுலும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். ஆக பார்க்கும்போது வேத வசனமே எல்லாவற்றுக்கும் ஒரு தூக்கு நூலாக இருக்கிறது. போக்குவாகிலும் எந்த குருமார் பேசினாலும் சரி, அது வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது மாட்டில் வந்து இதில் உறுதியாக இருந்ததுனாலே போக்குவரத்தில் தைரியமாய் பேச ஆரம்பிக்கிறார். விவாதங்களிலே தைரியத்தோடு பேசுகிறார். காரணம், வேதம் நன்றாக அறிந்திருந்தார். அப்ப என்னுடைய விவாதங்கள், என்னுடைய வாதங்கள் எல்லாம் இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் என்று சொல்லி, ஹியர் ஐ ஸ்டாண்ட், இந்த வேதத்தின் வார்த்தையிலே நின்று நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆக திருச்சபை இந்த ஊழல் தான் பெருகிவிட்டது. வேதம் என்ன சொல்கிறது? நாம் காணிக்கை கொடுக்கிறோம், கடவுளுக்கு வேண்டி கொடுக்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் உங்களுக்கானவனை மாத்திரமல்ல பிறருக்கானவனை நோக்க கடவுள் என்று பவுல் சொல்லுகிறார். அவங்க பிறருக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுவது, அநாதை பிள்ளைகள், விதவைகள், ஊனமற்றவர்கள், இவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், உதவி செய்யுங்கள். அப்ப இந்த உதவிகள் அந்த காலத்தில் செய்யவில்லை. எல்லாமே இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, போக்கும் சரி குருமாரும் சரி, மிக மிக அதிகமாய் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது ஏழை மக்களை பற்றி கரிசனை இல்லாமல், அன்பை பற்றி போதிக்காமல், கடவுள் பயங்கரமானவர், நீங்கள் தவறு செய்தால் கடுமையாக தண்டிப்பார் என்று அவர் பயமுறுத்துகிறார். இன்றைக்கு கூட அநேக பிரசங்க என்ன செய்கிறார்கள்? அதிகமாய் அந்த கிருபையின் போதனைகளை அவர் பிரசங்கிப்பதில்லை, கிருபை சொல்வதில்லை, மன்னிப்பை பற்றி சொல்வதில்லை. அது கர்த்தர் பயங்கரமானவர், உங்களை தண்டிப்பார், உங்களை அழித்து விடுவார், ஆகவே காணிக்கை கொடுங்கள். இன்றைக்கு நிறைய பிரசங்கியார் என்ன செய்கிறார்கள்? பிரசங்கம் பண்ணிட்டு நீங்கள் காணிக்கை கொடுங்கள். எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்றைக்கு கூட அந்த 16ஆம் நூற்றாண்டிலே மாற்றில் அந்த சீர்திருத்தத்துக்காக செய்த முயற்சிகள், திருச்சபையுடைய அவல நிலையை கண்ட அந்த நிலையை இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கத்தான் செய்கிறது. அதே நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அடக்குமுறையோடு ஆடம்பர வாழ்க்கை விரும்பி திருச்சபைகளிலே ஊழல் செய்கிறவர்களுக்கு தான் செய்கிறார். தலைவர்கள் அநேக தலைவர்கள் அங்கே கர்த்தருக்கு பயப்படாமல், அங்கே ஏழைகளை பற்றி கவலைப்படாமல், ஊழியர்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்கள். ஆலயம் கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே காணிக்கையை கொடுக்கிறார். இன்றைக்கு கூட கோயில் கட்டணும்னா நிறைய பேர் காணிக்கை கொடுக்குறாங்க, நிறைய பேர் வாரி வழங்குகிறார். அதன் பிறகு நம் திருச்சபையிலே ஏழை மக்கள் இருக்கிறார்கள், ஏழை பிள்ளைகள் படிக்க முடியாத இருக்கிறார்கள். அவளை பற்றி கரிசனை திருச்சபையில் இருப்பதில்லை. ஆனால் கோயில் கட்டணும்னா மட்டும்
நம்ம அதை காணி கொடுத்தா நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புகிறோம். ஆனால் கொடுப்பது தவறல்ல, நிறைய கொடுக்க வேண்டும். ஆனால் கோயில் கட்டுறதுக்கு நாம் காணிக்கு அதிகமாக கொடுத்தால் கடவுள் நமக்கு அதிகமாக ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லது நான் என்ன தவறு செய்தாலும் நான் கோயிலுக்கு போய் வேதத்தை வாசித்தால் போதும், பாட்டு பாடினால் போதும், வேதம் வாசித்தால் போதும், ஜெபம் பண்ணால் போதும், பிரசங்கத்தை கேட்டால் போதும், கடவுள் நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னித்து விடுவார் என்று நம்புகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். காணிக்கை கொடுத்து விட்டால் கடவுள் நம்மை மன்னிச்சிடுவார் என்று நம்புகிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார். இன்றைக்கு பல திருச்சபைகள் இருக்கிறது. இந்த சபையில் இருக்கு எனக்கு தெரியல. இந்த ஆசீர்வாத தட்டு என்று சொல்லி கொண்டு வைக்கிறார். ஆசீர்வாத தட்டு கொடுத்தா எல்லாரும் விட அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்புகிறார். அது ஒரு வகையான மூட நம்பிக்கை. ஆசீர்வாதம் தட்டு கொடுத்தா நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதிகமாக காணி கொடுத்தா கடவுளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆக போதனைகள் தவறான போதனை. பாவ மன்னிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. பரலோக ராஜ்யத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் முழுமையாக பணம் திரும்புகிறவர்களை ரட்சிக்கப்படுவாங்க. ஆக திருச்சபையில இங்கு எல்லாரும் நாம் பார்க்கும்போது எல்லாருமே ஏகமாய் வழி தப்பி போனார்கள் என்று பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவராகவில்லை. ஆகவே இங்கு ஆண்டவர் நம்மை இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ எல்லையில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே ஒன்றுமாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது கடவுளின் ஈவு. ஆக இது உங்களால் உண்டானதல்ல, கிருபையினாலே விசுவாசம் மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்கள் கிரியைகளினால் அல்ல. கடவுள் நம்மை நேசிப்பது, நம்மை மன்னிப்பது, நம்மை ரட்சிப்பது நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல. நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய கிருபை, அவர் இரக்கம் தான் நம்மை மன்னிக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக் கொள்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அது கிருபையாக நாம் பெற்றுக் கொள்வது. யாரும் எனக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் உரிமை கொண்டாட முடியாது. அவரிடத்தில் போய் எனக்கு கொடுத்தாக வேண்டும் என்று கேட்க முடியாது. நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன், கோயில் உள்ள வந்திருக்கிறேன், நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன், ரொம்ப ஜெபம் பண்றேன், நிறைய நான் ஊழியர்களுக்கெல்லாம் போறேன், அதனால் எனக்கு கடவுளை எனக்கு ஆசீர்வாதம் கொடுன்னு கேட்க முடியாது. அதனால் மன்னிப்பு இல்லை, உண்மையான மனமாற்றம். ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது மார்ட்டின் லூதர் அவர்கள் இங்கே 4 முக்கியமான கருத்துக்கள் சொல்கிறார். அவர் கிறிஸ்து இயேசுவினால் மட்டுமே நமக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு. அதே போன்று விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவர் கிருபையினால் மாத்திரமே நாம் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக் கொள்கிறோம். ஆக வேதம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் அளவுகோலாக இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை. இதை நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை கிருபையினால் மட்டுமே என்று சொல்லும்போது நாம் இந்த உலகத்தில் வாழ்வது கிருபையினால் தான், நாம் நல்லவர்களாக இருப்பதற்காக அல்ல. அதைத்தான் இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தோடு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, கடவுளின் ஈவு என்று சொல்கிறார். ஆக கிருபை நமக்கு கடவுள் அபரிமிதமாய் கடவுள் கொடுக்கிறார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எங்கு இருக்கிறதோ அங்கே ரட்சிப்பு உண்டு. எங்கே ரட்சிப்பு உண்டோ அங்கே பரலோக ராஜ்யம் உண்டு. ஆக ஆண்டவர் நம்மை கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். ஆகவே நாம் பார்க்கும்போது அந்த கிருபை நமக்கு இப்பொழுது புரிகிறது. தகுதி இல்லாத எனக்கு கர்த்தர் எனக்கு அருளுகிற ஈவு, எந்த விதத்தில் நான் எதையும் பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை. ஆனால் கடவுளுடைய மீது இரக்கம் கொண்டு அன்பு கொண்டு என்னை ஆசீர்வதித்து என்னை ஜீவனோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கிருபையா என்னை மன்னித்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற முக்கியமான விஷயம். அந்த கிருபை எப்போது நமக்கு புரிகிறது? ஏறக்குறைய 3-4 முறை நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். ஒரு முறை மிக அதிகமாக சுகவீனப்பட்டு ஐசியூ வார்டில் இருக்கிறேன். 3 முறை ஆக்சிடென்ட் ஆகி தப்பியிருக்கிறேன். அப்போ ஏறக்குறைய பிபி எல்லாம் குறைஞ்சி ஏறக்குறைய
நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எப்படி பிழைத்து நமக்கு தெரியாது. அப்போஸ்தலர் என்னை பார்த்து சொன்னார், ஐயரே நீங்க உயிர் பிடிச்சது கர்த்தர் உங்களுக்கு உயிர் கொடுத்தாருன்னு சொன்னா நீங்க செஞ்ச ஊழியம் ஐயரே, நீங்க செஞ்ச ஊழியத்தினால கர்த்தர் உங்களுக்கு பிழைக்க செய்தார். நான் சொன்னேன், அப்படி இல்லை, நான் செய்த ஊழியம் பெரிதல்ல, கடவுளுடைய கிருபை. என்னுடைய நான் எவ்வளவு ஊழியம் செய்தாலும் சரி, நான் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் சரி, அது நம்மை காப்பாற்றுவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக அவருடைய கிருபை இல்லாமல் நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த கிருபை எப்பொழுதும் உணர முடியும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆபத்தில் நாம் இருக்கும் பொழுதுதான், சோதனைகளிலே கஷ்டங்களை நாம் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில்தான், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற வேளையில்தான், நாம் தப்பித்து பிழைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்களில் அநேகர் அப்படி சில சமயத்தில் ஆபத்தான மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பீர்கள். சில விபத்துக்கள் ஆபத்துகள் எல்லாம் கடந்து கர்த்தர் உங்களை எப்படி காப்பாற்றியிருக்கார் உணர்ந்திருப்பீர்கள். அவர் கிருபை என்பது போதனையினால் புரிந்து கொள்ள முடியாது, அவர் கேட்பதனால் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியாது. அது அனுபவத்தில் நீங்கள் அனுபவத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆக நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கிருபை, கடவுள் கிருபை உள்ளவர். ஆக நான் பாவையும் பிரதான பாவை என்று பொருள் சொல்வது போல கர்த்தருக்கு முன்பாக நான் பாவியாக இருக்கிறேன், அவர் கிருபையாக என்னை மன்னித்திருக்கிறார். ஆகதான் ராபோல் எழுதும்போது கூட எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் பாவரிக்கு செய்யும்போது எப்படியாக செய்யணும்? இறக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாக நான், பணக்காரனே இருந்தா கூட எப்படிதான் அறிக்கை செய்யணும். ஆக கர்த்தருக்கு முன்பாக கை ஏந்துகிற எவனும் பிச்சைக்காரன் தான். கர்த்தருக்கு முன்பாக மண்டியிட்டு ஆண்டவர்களை வேண்டிக் கொள்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக ஏழை. எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் சார். இந்த ட்ரம்ப் இருந்தார், அமெரிக்கா இருந்தார். ட்ரம்ப் ஒரு காணி போடுறாரு, அங்கே போய் முட்டி போடும்போது கூட ஜனாதிபதி தான். கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்யும்போது எப்படிதான் செய்யணும்? எனக்கு உள்ள கடவுளே, ஏழை பாவியாக்கினார். அவர் ஏழை ஆகும். அதுக்கு முன்னால் பெரிய பிசினஸ் மேன், பெரிய பணக்காரர். என்ன சொன்னால் இந்த உலகத்தில் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் நம்மை பிழைக்க வைக்கிறவர், ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர் கர்த்தர். அவரது சித்தம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. நம்ம வாழ்க்கையில் எதையுமே நாம் செயல்படுத்த முடியாது. ஆக கிருபையினால் நாம் இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக விசுவாசத்தின் மூலமாய் அப்ப இந்த ரோமர் 1:17 சொல்லப்பட்டது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆக இந்த வார்த்தையுடைய விளக்கம் அனைவருக்கும் புரியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யார் நீதிமான்? நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுங்க. ஒருவனாகவும் இல்லை. ஆக நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகவும் இல்லை. அப்படியானால் இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? பாவிகள் தான் கர்த்தர் அவர் பாவத்தை மன்னித்து நீதிமான் ஆக்குகிறார். ஆகவே என்ன சொல்லுகிறார்? ஒருவன் நீதிமானா இருந்தாலும் விசுவாசத்தின் மூலமாகவே அவன் ரட்சிக்கப்படுவான். எவ்வளவு நீதிமானா இருந்தாலும் விசுவாசத்தின் மூலமாய். ஆக விசுவாசம் என்று சொல்வது ஆண்டவர் அநேகரை அவர் குணமாக்கும் பொழுது அநேகர் வந்து இயேசுவிடத்தில் சுகம் பெற்று போகிறார். அப்போது சொல்லுகிறார், மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படியே ஆகக்கடவுள். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் அவர் நம்மை பார்த்து அந்த உங்கள் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். ஆனால் அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், என்னுடைய விசுவாசம் யாரை சார்ந்திருக்கிறதோ அவர்தான் நம்மை நீதிமானாக்குகிறார். அது புரியுதா? அவருக்கு நமது விசுவாசம் இல்லை, நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன் அதனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் நான் யார் இடத்துல விசுவாசமா இருக்கிறேனோ அவர் தான் என்னை நீதிமானாக்குகிறார். ஆக நமது விசுவாசம் இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசம் இல்லையானால் நமது விசுவாசம் விருதா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆகவே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசம். அதனால் என் விசுவாசம் கிறிஸ்துவை விட பெரியது அல்ல, என்னுடைய ஜபம் ஆண்டவரை விட பெரியது அல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசம் தான் நம்மை நீதிமான் ஆக்குகிறது.
ஆகவே இந்த வேளையிலே இன்னொன்று கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆக விசுவாசத்தால் மட்டும் போதுமா? ஆனால் உண்மையான விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் விசுவாசத்தின் கனிகளை கொடுக்கும். ஆகவே கிரியை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுவதில்லை. கிரியை வேண்டாம், நற்கிரிகளே வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. உண்மையான விசுவாசம் இருப்பையானால் அவரிடத்திலிருந்து நன்மைகளும் அன்பும் பரிபூர்ணமான நன்மைகளும் வெளிப்படும். ஆகவே விசுவாசம் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், பேப்டிசம் கொடுக்கும்போது, கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது கேட்பாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். நீ இந்த எல்லா கற்பனைகளையும் விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியாக, அதை பற்றி தெரியாது, புரியாது. ஆனால் ஈஸியாக சொல்லிட்டு ஞானஸ்நானம் அதே போல் அது கூட இருந்து சிலர் விசுவாசிக்கிறேன் சேர்ந்து சிலர் சொல்லணும். அது ஆனால் விசுவாசம் இயேசு கிறிஸ்து மெய்யான ரட்சகர், அவரின் சொந்த ரட்சகர். இயேசு கிறிஸ்து மெய்யான ஆண்டவர். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நேசிக்கிற எத்தனை பேர்? இயேசு கிறிஸ்து வழியாக மாத்திரமே ரட்சிப்பு கொண்டு நம்புகிற எத்தனை பேர்? இன்றைக்கு எத்தனை பேர் வேறு கோயில்கள்லாம் போறாங்க தெரியுதாமா? நம்ம இயேசு கிறிஸ்து கேட்டு கேட்டு பெற முடியவில்லை. ஆனால் நம்ம நன்மை கிடைக்கும்னா வேற எங்கேயாவது போய் தேட போகிறார். கூட நம்பிக்கை ஒன்றை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் கேட்கிறோம், அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால், என்னை பாதுகாத்தாலும் பாதுகாக்காவிட்டால் நீரே கடவுள். நான் உயிர் வாழ்ந்தாலும் நான் மரித்தாலும் நீர்தான் என் ஆண்டவர் என்று யார் அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய விசுவாசம் தான் பெரியது. ஆகவே நல்லது செஞ்சா மாத்திரம் கடவுளை நம்புவது, நன்மைகள் கிடைக்கும் பொழுது மாத்திரம் கடவுளத்தில் விசுவாசமாக இருப்பதல்ல. துன்பங்கள் வரும்போதும் ஆபத்துகள் வரும்போதும் சுகவேல் ஏற்படும் பொழுது கூட கடவுளத்தில் விசுவாசமாக இருப்பதுதான் உண்மையான விசுவாசம். ஆக அப்படி இருக்கும்போது கர்த்தரில் விசுவாசம் வைக்கிறவன் அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக் கொள்கிறான். அவர் அன்பு, சமாதானம், மன்னிப்பு, அந்த மற்றவர்களுக்காக சிலுவை சுமக்கிற அந்த பண்பு, இது எல்லாம் அவர்கள் வரும். ஆக விசுவாசம் இங்கே பெரிதாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு பள்ளியிலே ஒரு ஊழியர், அந்த ஊழியர் ஒருத்தர் தவறு செய்து விட்டார். அது வாலிப வயது. ஆக தவறு கையில் கடவுளாக பிடித்து அங்கே கொண்டு வந்தார். அப்போ அதில் இருக்கிற தாளாளர் அவன் விசாரிக்கிறார். அவன் தவறை ஒத்துக்கொள்கிறான். அவன் ஒத்துக்கொண்டார்கள் ஒரு நிறுவனத்தில் தண்டனை கொடுப்பாங்க, ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கும். ஆனால் அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னு சொன்னால் அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கோயில்லாம் அதிகமாக வரும், கர்த்தரிடத்தில் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறான், பஜனைக்கெல்லாம் போகிறோம், அது மட்டும் நல்ல குணமுள்ளவன், நடத்தியவன். இப்படி ஒரு தவறு செய்து விட்டானே என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஆகவே அவனை மன்னித்து விட்டு விட்டார். என்ன காரணம் என்று சொன்னால் அவனுடைய விசுவாசம். எவ்வளவு நல்ல பையன், விசுவாசமாக இருந்தவன், எவ்வளவு விசுவாசமாக இருந்தவன். ஆக இவனை நாம் தண்டிக்கூடாது. அவன் கேட்ட வகையில் அந்த மன்னிப்பை அதில் அவனை விடுதலை அறிவார்கள். விசுவாசத்தினால் நமக்கு விடுதலையும் கிடைக்கும், உண்மையான விசுவாசம். அது இந்த நாளிலே கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாய் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே நல்ல மேய்ப்பன். ஆக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆக அவர் வழியாக மாற்றவே, வேறு யாரும் அல்ல. அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவரே நமக்கு ரட்சிப்பின் வழியை காட்டினார். ஆகவே கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசம் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் பார்க்கும்போது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேக மீட்பு பொருளாக தமது ஜீவனையும் கொடுக்க வந்தார் என்று சொல்லு ஏற்ற வாசிக்கிறோம். மார்க் 10:45 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற வார்த்தை, அவர் இந்த உலகத்தில் எல்லாரையும் காக்கும்படியாக மீட்கும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் பார்க்கும்போது கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாகிறது. பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாகிறது. ஆகவே பார்க்கும்போது ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே நமக்கு மீட்பு ரட்சிப்பு உண்டு.
வேத வசனம் நமக்கு முக்கியமாக எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது வேத வசனம் தான். வேத வசனம் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பொக்கிஷம். இன்றைக்கு அந்த காலத்தில் வேத வசனம் வேத புத்தகம் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு எத்தனை புத்தகம் வேண்டும், எத்தனை பைபிள் வேண்டும், எந்த மொழியில் வேண்டும்? உலகத்திலே அதிகமான மொழிகளிலே அதிகமான புத்தகங்களாக அச்சடித்து வெளியிட்டது பைபிள் தான். அப்ப இந்த பைபிள் இப்போது மிக எளிதாக கிடைக்கிறது. என்னன்னா நிறைய பேர் படிக்கிறது. நான் ரொம்ப அழகாக திருச்சபைக்கு நிறைய பேர் கொண்டு வராங்க. அதோட சரி, வீட்டில் போனால் படிக்கிறது அதை பத்திரமா எங்கே வச்சுருவாங்க. ஏன்னா அழுக்காயக்கூடாது பைபிள், அதை பத்திரமா வச்சுக்குவாங்க. சில நேரத்தில் இந்த பைபிள் சில நேரத்தில் சில முக்கியமான பொருள் வைக்கிறதுக்கு பயன்படும். ஏன்னு சொன்னால் பைபிளை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா யாரும் தொட மாட்டாங்க. வேற எதாவது பொருள்னா தொடுவாங்க. பைபிள் வச்சுட்டீங்கன்னா நாங்கள் போய் வச்சுக்கொண்டு காசு வச்சுட்டோம்னா வீட்டில் யாருமே தொட மாட்டாங்க. பைபிள் யாரும் தொட மாட்டாங்க. அப்போ ரொம்ப பத்திரமா இருக்கும் காசு வச்சா கூட. அந்த அளவுக்கு வேதத்தை மிக மிக பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கும் ஒழிய வேதத்தை வாசிப்பதில்லை. வேதம் வாசிக்கும் போது ஒரு முறை வாசித்தது போதாது. ஒரு முறை வாசித்தா ஒன்றும் புரியாது, சரியா புரியாது. 4-5 முறை வாசித்தா ஓரளவுக்கு புரியும். அது எத்தனை முறை வாசித்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக நாம் வியாக்கியானம் போதிக்கிறவன் இல்லாமல் நாம் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியோ கர்த்தரை அறிகிற அறிவிலே வரும் என்று சொல்லுங்க. போதிக்கிறவன் இல்லாமல் எப்படி விசுவாசிக்க முடியும்? ஆகவே போதகர்கள், அந்த சுவிசேஷகர்கள் இந்த வேத வசனத்தை எடுத்து சொல்கிறார். ஆக பார்க்கும்போது இப்பொழுது வேறு விதமாக இன்றைக்கு இந்த திருச்சபைகளிலே மாறிக்கொண்டிருக்கிறது. வேதங்களை ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்குகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ வசனம் மனுஷனால் எழுதப்பட்டாலும் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தை கூட யாரும் மாற்றக்கூடாது என்று வேதமே சொல்லுகிறது. என்ன சொல்ல, கடவுளுடைய வார்த்தை. ஆக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிக்கப்படுவதற்கும் பிரயோஜனமானதாக இருக்கிறது. ஆக வேதத்தை வாசிக்காது எல்லாவற்றையும் நாம் கருதுகிறது. அதே விதமாக இன்றைக்கு அநேகர் இந்த திருச்சபைகளில் மாத்திரமல்ல கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேக ஊழியர்கள் எழுதியிருக்கிறார், அநேகர் கண்டபோதர்கள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் எந்த கல்லூரியில் படிக்காதே போதகராயிருந்தார். கொஞ்ச நாள் அவர் ஊழியக்காரர் வருகிறார். ஒருத்தர் தள்ளு வண்டியில் படம் வைத்திருந்தார். திடீர்னு ஒரு நாள் உடனே என்ன பண்ணுறேன், அவர் சகோதரர் சொன்னார். சகோதரர் ஆகிட்டார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தவர் பாஸ்ட்ன்னு சொல்லிக்கிறார். கொஞ்சம் பாட்டு பாட தெரிஞ்சா போதும், கொஞ்சம் வேதம் தெரிஞ்சா போதும். அதே போல சில வேத வசனம் பாடப்பட திறமையும் ஜெபிக்கிற திறமை இருந்து விட்டால் போதும் அவன் போதகர்களாக இருக்கிறார். தப்பா பிரசங்கிறான். ஏன் காணிக்கை கொடுக்கிறோம்? என்ன சொல்ற, நீ காணிக்கை கொடுத்தால் கடவுள் 2 தரையாக கொடுப்பார். தப்பான ஒரு கடை போதும். நீ காணிக்கை கொடுத்தாயா உனக்கு அதிகமாக கடவுள் கொடுப்பார். பைபிள் சொல்லுது என்னன்னு சொல்லு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறு. ஆனால் நாம் காணிக்கை கொடுத்தால் கடவுள் 2 தரையாக கொடுப்பார். அவர் உத்தரவு போதனம் அதுவல்ல. பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் ரட்சிப்பை அடைவதற்கும் நாம் காணிக்கை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆக நாம் ஏன் காணிக்கை கொடுக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள், உதவிகள், பாவ மன்னிப்பு எல்லாவற்றுக்காக நான் நன்றியோடு கொடுக்கிற காணிக்கை. கர்த்தர் கொடுப்பார் என்று நான் காணிக்கை கொடுப்பதில்லை. கர்த்தர் கொடுத்தவர்களுக்கு நான் காணிக்கை கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் போதனை. அநேகர் என்ன செய்வார்கள், காணிக்கை கொடுங்க. அநேகர் நம்ம சபை கொடுக்கறதில்லை, வேற யாராவது ஊழியர் கொடுப்பாங்க. வேற யாராவது ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. இன்னைக்கு அநேகம் கட்ட போது தப்பான பிரசங்கங்கள்.
அதை பற்றி ஏற்கனவே 2 தீமோத்தேயு 4:3 சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல் செவித்துணர்வுள்ளவர்களாக தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அந்த காலம் வந்தாச்சு. நிறைய பேர் எங்க போனாலும் மொழிக்கார். அதுதான் உண்மையான மொழிக்கார். எனக்கு போதர்கள் சில போதர்கள் கூட அதே போல கற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு சில போதர்கள் ஆனால் புத்தகம் போதனை அதுவல்ல. இங்கே கிருபையின் வார்த்தைகள், எனக்கு மன்னிப்பின் அந்த வார்த்தைகள், அவர் கிருபையினாலேயே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு துணை செய்கிறார். ஆக இந்த வேளையில் நாம் திருச்சபையில் அந்த மாற்றங்கள் வர வேண்டும். சீர்திருத்தம் தொடங்கி 500 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் சபை அப்படிதான் இருக்குது. நிறைய சபைகளை பார்க்கும்போது இன்னும் சபைகள் அப்படிதான் இருக்கு. சில தலைவர்களை பார்க்கும் தலைவர்கள் அந்த தலைவர்களை போலதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன மாற்றம் வந்திருக்கிறது? ஏழை எளிய மக்களை திருச்சபை கண்ணோக்குகிறதா? உண்மையான மனத்துவம் இருக்கிறதா? உண்மையான சகோதரத்துவம் இருக்கிறதா? உண்மையான ஒப்புரவாதம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? இன்றைக்கும் அந்த பகையை உணர்வும் பழிவாங்குவதும் இருக்கத்தானே செய்கிறது. ஆக நாம் ஒருவரப்பட்டு ஒரு ஜபத்தில் தரிக்கிறோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் வெவ்வேறு அவயவங்களாக இருந்தாலும் ஒரே திருச்சபையாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கருத்துக்கள் பலவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஐக்கியமாய் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த வேளையை நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற வார்த்தை, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் நாம் எத்தனையோ கஷ்டங்களை, ஆபத்துக்களை, சுமைகளை சந்தித்திருப்போம். அந்த சமயங்களில் கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு அருள் புரிந்தார், எவ்வளவாய் நம்மோடு கூட நம்மை காப்பாற்ற என்று நாம் புரிந்து விட முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே நம் ஒவ்வொருவரையும் இந்த உலக வாழ்க்கையில் ஆசீர்வதித்து வருகிறவர். அந்த போப்பின் அதிகாரம் போல இன்றைக்கும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார். தனி மனித அந்த அடக்குமுறை சில திருச்சபை இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஒன் மேன் டாமினேஷன், ஒன் மேன் ஆர்மி என்ற மாதிரி இருக்கிறது. ஆனால் மார்ட்டின் லூதருடைய அவருடைய கோட்பாட்டின்படி, அவர் கோட்பாடு திருச்சபையின் அடிப்படையில் சொல்கிற வார்த்தை இது. மக்கள் சபையுடைய தீர்மானங்கள். ரோமன் கத்தோலிக்க சபையில் அங்கே ஃபாதர் இருப்பார், போப் இருப்பார், அவர் சொல்றதுதான் சட்டம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. போதகர் திருமறையின் அடிப்படையிலே போதிப்பதும் அவரை வழிநடத்துவதும் அறிவுரை சொல்வதும் போதகருடைய பணி. ஆனால் சபையின் வளர்ச்சிக்கென்று சபையாரும் போதகரும் இணைந்து பணியாற்றும் மக்களுடைய தீர்மானங்கள். அது மக்களுக்கு வந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். போப்பு மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். இப்போது அப்படி அல்ல. திருச்சபையில் இங்கே ஒவ்வொரு போதகரும் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். அது மாத்திரம் நீங்கள் எல்லாரும் ஆசாரிய கூட்டம் என்று போல் சொல்லுகிறார். ஆகவே மன்னிக்கிற அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது திருவகூரின் அதிகாரம் என்று நாம் கத்தேசு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த திருவகூரின் அதிகாரத்தை கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒருவரை மனம் திரும்பி வரும்போது அவரை மன்னிக்கிற அதிகாரம். இயேசு கிறிஸ்து கூட அதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை சொல்லும் போது பரிசேயர்கள் வேத பாவங்கள் வார்த்தை, பாவங்களை மன்னிக்கவன் யார்? கடவுள் ஒருவரை தவிர பாவ மன்னிப்பை கொடுப்பது வேறு யாரும் முடியாதே. இன்றைக்கு அந்த அதிகாரம் மிக வேறான அதிகாரத்தை திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அந்த கடவுளுடைய வார்த்தை நிறைவேற்றுவது மிக மிக கடினமானது. இன்றைக்கு எத்தனை பகை உணர்வு இருக்கிறது. இன்றைக்கு கூட ஜென்ம பகையில் சிலர் இருக்கிறது. இன்னும் கூட சில சமயத்தில் உள்ளுக்குள்ளாக சில பனிப்போர் இருந்து கொண்டே இருக்கிறது. உள்ளுக்குள்ள பனிப்போர் நேரில் நல்லா பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பகையை உணரும். அது கிறிஸ்தவ தன்மை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு கொடுத்திருக்கிற
இந்த வாக்கியத்தை நாம் எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேதத்தை தினந்தோறும் வாசிப்போம், தினந்தோறும் வாசிப்போம். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அவர் இந்த பெத்லேஹேம் பகுதியில் மாம்பூரில் திரு பி ஜேக்கப் என்ற ஒரு பிஇடி ஒருத்தர் இருந்தார். அவர் இருந்துவிட்டார். அவருடைய மனைவி சந்தோஷம் அவங்க வீட்டுக்கு ஒரு முறை போயிருந்தார். அவரும் வைத்து போனார்கள். அவர் வீட்டுக்கு போகும்பொழுது அவருடைய திருச்சபை பற்றி ஊழியரை பற்றியும் கேட்டு கொண்டிருந்தார். அதெல்லாம் பேசிக்கொண்டு கடைசியாக சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஐயரே சபையாருக்கு சொல்லுதோ பைபிள் வாசிக்க சொல்லு. அவங்க சொல்லுவாங்க சபையார் பைபிள் வாசிக்க சொல்லு. அவங்க வேதத்தை வாசித்தால் ஞானத்தை பெறுவீர்கள், திருமறையை வாசித்தால் சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாவற்றுக்கும் விடை திருமறை தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, திருமறையில எல்லாவற்றுக்கும் விடையை காண முடியும். ஆகவே திருமறை வாசிப்பதில் நீங்கள் கடமையும் கண்ணுமாக இருக்க வேண்டும். ஆக சாதாரணமாக சில குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் இருக்கும். இந்த பைபிள் பழசாகிறதுக்கு படிக்கணும். இன்னொன்று, இங்கே போதர்கள் உபதேசிப்பது அதை கருத்தாய் கேட்பது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்ட அதற்கு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நீங்கள் அதுபடி செய்கிறவர்களாக உலகத்தில் இருக்க வேண்டும். ஆக வெறும் கிறிஸ்தவர்கள் வெறும் வெளித்தோற்றத்துக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய கிரியைகளிலே இயேசுவை காட்ட வேண்டும். வெறும் வார்த்தையினால் அல்ல, கிரியைகள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று திருமறை விரும்புகிறது. ஆக நமது வார்த்தையும் நமது சிந்தனைகளும் நமது வாழ்க்கையும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும்படி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம், ஆசாரிய கூட்டம் ஆக நாம் விசேஷித்தமான ஒன்றை மறந்துவிடாதீர்கள். ஆக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, ஆசீர்வாதம், சமாதானம் உங்களோடு இருந்து இன்றைக்கு நாம் திருச்சபை சீர்திருத்த வேண்டுமானால், சபை திருந்த வேண்டுமானால், ஆம்பூர் சபை சங்கம் திருந்த வேண்டுமானால், IELC மனம் திரும்ப வேண்டுமானால், முதலாவதாக நான் மனம் திரும்ப வேண்டும். நான் மனம் திரும்பாமல் அடுத்தவர்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் எதிர்பார்ப்பது தவறு. அவர் சீர்திருத்தத்தில் முதலாவது என்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். நான் தெரிந்தினால் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தினால்தான் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஆக நான் அடுத்ததை மாத்திரம் குற்றப்படுத்திக் கொண்டு நான் பாவத்தில் இழைத்திருந்தால் நான் திருச்சபையும் மாறாது, நானும் மாற முடியாது. ஆக நமது பகைமைகளை ஒழித்து நாம் சமாதானத்தோடு நான் முற்றிலுமாக கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை தரித்துக் கொண்டவனாய் உலகத்தில் அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று அதை தீர்மானித்து நாம் செயல்பட வேண்டும். ஆக ஆவியானவர் நமக்குள்ளே ஏவுகிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பிரசங்கிக்கும் பொழுதும் ஆவியானவர் செயல்படுகிறார். பிரசங்கிக்கிற போதனோடு ஆவியானவர் செயல்படுகிறார். அவர் ஆவியானவர் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படி நமக்கு வழி செய்கிறார். அதே விதமாக வசனத்தை நடப்பதற்குமாய் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கீழ்ப்படுதலோடு கூடிய அந்த விசுவாசம் சொல்லும்போது கீழ்ப்படுதலும் சேர்ந்துதான் வருகிறது. அவர் ஆபிரகாம் விசுவாசத்துக்கு போல அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், வெறும் விசுவாசம் அல்ல, கீழ்ப்படுதலோடு கூடிய விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாகவே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாகவே இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைக்கிற வகையிலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் பரலோக வாழ்வுக்கு நாம் உரியவர்களாக இருக்கிறோம், பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் மாற்றில் ஊதலை ஏற்படுத்தியது போல இன்றைக்கு நம்மிலே கூட இந்த மாற்றில் ஊதல்களை எழுப்ப முடியும். அந்த வேளையிலே முதலாவதாக நாம் திரும்ப வேண்டும், பிறகு மற்றவர்களை திருத்த நாம் முற்பட வேண்டும். ஆக சீர்திருத்தம் முதலாவது நம்மிலிருந்து ஆரம்பிக்கட்டும். கர்த்தருக்குள் ஒருவரை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்கிறார். ஆமென். நம்ம அவர்களுக்கு சொல்றதை நாம் பாடுவோம்.
ஆகும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் நிறைந்தவருமாகிய நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளுக்காக மிக சிறப்பாக திருச்சபை சீர்திருத்தலின் நாளை நினைவு கூறுகின்ற நாளாய் இந்த வழிபாட்டை நாங்கள் அனுசரிக்க கடவுள் கிருபை செய்தேன். இந்த வழிபாட்டிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு வழங்கின உமது அருள்மிகு திரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய மூத்த போதக தந்தையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்போடு செய்து ஓய்வு பெற்ற நிலையில் இருந்தாலும் இன்று வரையிலும் பல இடங்களுக்கு சென்று உமது ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள் திரு டி.எஸ். கிறிஸ்துதாஸ் ஆயரின் வழியாக இறைவன் நீர் வழங்கின உமது திரு வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சபை என்பது சீர்கெட்ட நிலைமையில பொழிவிழந்து போய் வசனத்தை திருமறையை படிக்க முடியாத நிலைமையில போப்புவும் இருக்கக்கூடிய அனைத்து ஆயர்கள் மாத்திரமே படித்து மக்களுக்கு தவறான உபதேசங்களை அன்றைக்கு செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி இருந்த நிலையிலே கடவுள் கிறிஸ்துவின் வழியாக மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான போதகரை நீர் எழுப்பினீர். அவரை கொண்டு துணிவோடு இச்சீர்திருத்தலை கடவுள் அன்றைக்கு ஏற்படுத்தினீர். திருமறை அனைவருடைய கைகளிலே தவழ வேண்டும் என்று சொல்லி பல நிலையில கடவுள் இவரை கொண்டு செயலாற்றினீர். நன்றி செலுத்துகின்றோம். துணிவோடு போப்புவுக்கு எதிராக தன்னை முன்னிறுத்தி கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், நான் இதோ நிற்கிறேன் என்று சொல்லி மிகப்பெரிய கர்ஜனை குரலை அன்றைக்கு அறிவர் மார்ட்டின் லூத்தர் எழுப்பினார். இவை எல்லாமே வசனம் திருமறை மக்களுடைய கையிலே வர வேண்டும், தவறான போதனைகள் ஒழிய வேண்டும், ஆண்டவருடைய இலவசமான பாவ மன்னிப்பு என்பது அது கிருபையினாலே எங்களுக்கு கிடைக்க பெறுகிற ஒன்று, அதை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதை உணர்த்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு ஊந்துதலாக லுத்தரை கொண்டு கடவுள் செயலாற்றினார். கிறிஸ்துதான் எல்லாவற்றிற்கும் மையம் என்பதை நீர் எடுத்து சொல்லி, ஆகையினாலே அன்றைக்கு நிகழ்ந்த அந்த சீர்திருத்தலின் விளைவாக இன்றைக்கு உலகம் முழுமையாகவும் சீர்திருத்தப்பட்ட சபைகளாய் பல சபைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய உண்மையான உபதேசத்தை அறிவிக்கக்கூடிய நல்வாய்ப்பையும் கடவுள் வழங்கியிருக்கிறார். அதிலும் சிறப்பாக லுத்திரன் திருச்சபையில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை மிக அதிகமாய் வாசிக்கக்கூடியவர்களாகவும் வசனத்திலே கட்டப்பட்டவர்களாகவும் ஆண்டவருடைய கிருபையை புரிந்து கொள்கிறவர்களாகவும் ஆண்டவரையே விசுவாசிக்கிறவர்களாகவும் திருமறையை அடித்தளமாய் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழக்கூடியவர்களாய் இருக்கிற எங்களுக்கு அருள் தாம். கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து எங்கள் வாழ்வை நாங்கள் நடத்த இறைவன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, 504 ஆண்டுகள் கடந்த பொழுதிலும் இன்றைக்கும் பல நிலையில திருச்சபை தவறான வழியில கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. தவறான உபதேசங்களை பின்பற்றக்கூடிய திருச்சபைகளாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வசனம் எங்கள் மத்தியில இருந்தாலும் எங்கள் கைகளில் இருந்தாலும் அதை படிக்க நாங்கள் தவறி போகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாளில சீர்திருத்தலின் நாளில உணர்ந்து கொண்டு திருவசனத்தை திருமறையை கையில் ஏந்தி
படிக்கக்கூடியவர்களாய், அதன்படி வாழக்கூடியவர்களாய் எங்கள் வாழ்க்கை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக நாங்கள் பின்னடைவை சந்தித்து தவறான நிலையில கடந்து போகாத பின்னம் ஆண்டவரை கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பயணிக்கக்கூடிய மக்களாகவே இருந்து இது அருளுகிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொள்ள கடவுள் இது அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, முதலாவது சீர்திருத்தமானது என்னிலிருந்து துவங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே தீர்மானத்தை எடுக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க, அதன் வழியாய் எங்கள் குடும்பம், எங்கள் திருச்சபை, எங்கள் சமுதாயம், இந்த நாடே நல்ல முறையில் இயங்கும் என்பதை புரிந்து கொண்டு இருக்க கடவுள் எங்களுக்கு துணை புரிகிறார். ஆண்டவரே, இவ்வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்தளித்த அன்பு ஆயரையும் ஆயிரம் அவர்களையும் குடும்பத்தில் பிள்ளைகளையும் மருமக்களையும் பேரப்பிள்ளைகளையும் உறவுகளையும் கடவுள் ஆசீர்வதியும். ஆயர் செய்கிறதான ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவோடு பொறுப்பேற்று நல்ல பலனையும் சுகத்தையும் ஆற்றலையும் தந்து இன்னும் அநேக மக்களை ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கக்கூடிய நல் கருவியாய் ஒவ்வொரு நாளும் ஆயர் அவர்களை பயன்படுத்தி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள் அதன்படி நடக்க கடவுள் கிருபை தருகிறார்கள். எங்கள் ஆண்டவரை வழியிலும் கூட எங்களுடைய திருச்சபைக்காக வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய பரிசுத்த மத்திய திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 100 ஆண்டுகளை கடந்த சபையாய் இச்சபையானது உமது ஊழியத்தை, இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பல சபைகள் கட்டப்பட்ட பொழுதிலும் இறுதியாக ஆண்டவரே இத்திருச்சபையை கடவுள் நீர் கட்டி எழுப்பினீர். ஆகையினாலே நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு நேரமாக இதை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். இதே நாளிலே நாங்கள் சபை ஆண்டை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, இத்திருச்சபையை கடவுள் எங்களுக்கு தந்ததற்கென்று அயராது உழைத்த ஒவ்வொரு மக்களையும் கடவுளின் ஆசீர்வதியும். உமது நாம மகிமைக்கென்று இத்திருச்சபையானது ஒவ்வொரு நாளும் செயல்பட கடவுள் நீர் வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்கள். பொழுதும் ஆண்டவரே, திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, மூப்பனார்களுக்காக, திருச்சபையினுடைய அனைத்து வகை பொறுப்பாளர்களுக்காக, சாராள் மாதர் சங்கம், மாச்சிலூத்தர் வாலிபர் சங்கம், திருச்சபையின் கோயில் பிள்ளை இருக்கக்கூடிய அனைத்து வகை பொறுப்பாளர்களையும் கடவுளின் ஆசீர்வதியும். இதுவரைக்கும் ஆண்டவரை பல பொறுப்புகளிலே வகித்த ஒவ்வொருவரை நாங்கள் நினைத்து பார்த்து மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதுவரையிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த இடத்திலே செய்த அனைத்து மிஷனரிமார்களையும், உபதேசியர்களையும், ஆயிரம் பெருமக்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மந்தையில் ஆத்துமாக்களை சேர்க்கக்கூடிய கருவிகளாய் நாங்கள் செயல்பட, எங்களை பார்க்கிறவர்கள் எங்களிலே கிறிஸ்துவை கண்டு நமது மந்தையிலே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தினார். எங்களை பார்க்கிறவர்கள் நாங்கள் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்கிற உணர்வோடு மற்றவர்கள் ஆலயத்திலிருந்து வெளியேறாத வண்ணம், வரக்கூடியவர்கள் அப்படியே திரும்பி போகாத வண்ணம் எங்கள் வாழ்வின் வழியாய் அநேக ஆத்துமாக்கள் உமது மந்தையிலே சேர்க்க கடவுள் கிருபை தருகிறார்கள். இவ்வேளையிலும் ஆண்டவரே, உடைய திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் கடவுள் ஆசீர்வதித்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வழிபாட்டிலே வந்து பங்கேற்று நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சபையின் அனைத்து மக்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. வர தவறி போனவர்களும் ஆண்டவரை வருகிற நாட்களிலே வந்து பங்கேற்று நாமத்தை உயர்த்த அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரை ஜெபிக்கும்படியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அருமையான திருமதி விக்டோரியா பிரபு அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக, திருச்சி எபினேஸ்வர் திருமதி எம் சிவா, திரு சுரேசன் ஆசிரியர் மல்லிகா அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக, திரு கிளாட்சன் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும், திரு டி ஆசிர் தலைமை ஆசிரியர் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும், திருமதி ஞான சௌந்தரி டேவிட் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும், திருமதி அண்ணால் அமுதா அவர்களுக்காக, சாம் ஜேக்கப் அவர்களுக்காக,
விவிலியா பிளஸ்ஸி, பெரிட்டா கிரேஸ், விவிலியம் பிரபு அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும், திரு எஸ் ஜவகாந்தராஜ் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக, திரு டி ஜான் ஈவி அவர்களுக்காக, மனோர்மணி, முரளிகாந்த், விஜயகாந்த், உமாநாத், ஸ்டல்லா, அமர்நாத் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும், திரு சேகர், சுமித்ரா சேகர், சாம்பவேல், ஆகாஷ், அனுஷா அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும், திரு ஆரோக்கியநாதன் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மகள் செல்வி ஏ பிரியா தர்ஷினி அவர்களுக்காக, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம் மகளை கடவுள் ஆசீர்வதியும். இந்த இடம் கிடைக்க கடவுள் கிருபை செய்து நல்ல முறையில் படிப்பை துவங்கி மகள் நல்ல முறையில் தன்னுடைய படிப்பின் காலங்களை பயன்படுத்திக் கொள்ள கடவுள் கிருபை தருகிறார். திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்காக, அருமையான இமானுவேல் அவர்களுக்காக, ரியான் அவர்களுக்காக, ரியா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காகவும், ஆண்டவரே கடந்த தேர்தலிலே வார்டு உறுப்பினராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இக்குடும்பத்தையும் இவர்களையும் வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே, பேர்நம்பர் பூங்காவேரி பகுதியை சார்ந்த அருமையான மனோகர் பிசி அவர்களுக்காக, சந்திரகலா அவர்களுக்காக, அவருடைய அன்பு மகன் வருகின்ற 2ஆம் தேதி அன்று தன்னுடைய பிறந்த நாளை காணப்போவதை கர்த்தர் அறிந்திருக்கிற அருமையான தர்ஷினி அவர்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அன்பு மகளை கடவுள் ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டு மகளுக்கு வளமாயிருக்க நீர் அருள் தாரும். குடும்பத்தின் மக்களையும் நீ வழிநடத்தி காத்துக் கொள்கிறார்கள். அதே போன்று எஸ் ராஜேஷ் அவர்களுக்காக, எஸ் விமல்ராஜ் அவர்களுக்காக, எஸ் ரஜீஷ் அவர்களுக்காக குடும்பத்திற்காக செபிக்கிறோம். திருமதி தேவமணி ராஜசேகர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காகவும், திருமதி பூமணி கிறிஸ்டோபர் அவர்களுக்காக, அவருடைய கால்நடை மாடு நல்ல முறையில் குணமடைந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரு ஜே ஜேகப் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும், திரு எஸ் ஜோதிமணி அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக, திருமதி விமலா கிருஷ்ணன் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக, திருமதி ஏ சௌதாமணி ஆதாம் டி அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக செபிக்கிறோம். வேண்டுதல் செய்த எல்லா குடும்பங்களையும், குடும்பத்தின் மக்களையும், பேர பிள்ளைகளையும், செய்கிற பணிகள், பிள்ளைகளின் படிப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நோக்கி பார்த்து இக்குடும்ப மக்கள் யாவரையும் கடவுளின் வழிநடத்தி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே நல்ல ஆண்டவரே, இவ்வழியிலும் கூட இந்திய சுவிஸ்லூத்தன் திருச்சபைக்காக 3 சபை சங்கங்கள் இருக்கிற இடைக்கால நிர்வாகி அலுவலர்கள், ஆண்டவரே இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபைகளுக்காக, ஆயர் பெருமக்களுக்காக, சபையின் பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதி. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை இன்றைக்கு போய்க் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை கடவுள் நீர் அறிகின்றேன். இன்றைக்கு எங்கள் சபைகளிலும் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம். அநேக எங்களுடைய ஸ்தாபனங்கள் முடங்கி போயிருப்பதை கர்த்தர் அறிகின்றேன். இவையெல்லாம் மீண்டுமாக இயங்க செயல்பட கடவுள் நீர் இதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவரின் விருப்பத்தின்படி நீர் ஏற்படுத்துவீர் என்று நம்புகிறோம். இதற்காக கடவுள் எங்களை கொண்டும் நீர் எந்த திட்டத்தை வைத்திருக்கிறீரோ அதை செயல்முறைப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய நிறுவனங்கள் எல்லாம் மீண்டுமாக புத்துயிர் பெறவும், நல்ல நிர்வாகம் அமையவும் கடவுள் நீர் நல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும். எங்கள் சபைகள் எல்லாம் ஆண்டவருடைய இறை நாமத்தை உயர்த்துகிற சபைகளால், அது விண்ணரசை கட்டியெழுப்பக்கூடிய சபைகளாகவே செயல்பட கடவுள் அருள் தருகிறாங்க. உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபைகளுக்காக, இருக்கிற ஆயர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். எல்லா சபைகளும் ஆண்டவரே நல்ல முறையிலே சீரமைக்கப்பட்டு ஒழுங்கான முறையில ஒரு திருவசனத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய சபைகளாக இருக்க இறைவன் துணை புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த முழு உலகத்திற்காகவும், அனைத்து நாடுகளுக்காகவும், இந்திய தேசத்திற்காக, என்னுடைய தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் சண்டத்தூர் பகுதியை கடவுள் ஆசீர்வதிக்கிறாங்க. நம்ம ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றின் காலத்திலும் கூட கடவுள் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, படிப்படியாக நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிற பொழுது எங்களை நாங்கள் நல்ல முறையில் தற்காத்துக் கொள்ள கடவுள் கிருபை தருகிறாங்க. இதற்கென்று அயராது பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் கடவுள் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் வழியாக நல்ல முறையில் இந்த நிலைமையெல்லாம் முற்றிலுமாக மாறி சிறப்பான முறையில் பெருந்தொற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருகிறார்கள். பணி செய்யக்கூடிய படிக்கிற தம் மக்களை ஆசீர்வதியும். கல்வினத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய தம் மக்களை கர்த்தர் பொறுப்பேற்று பலப்படுத்தி வழிநடத்தி விட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம்.
தொடர்ந்து ஒரு கிருபை இறை பிரசனத்தினாலே எங்கள் அத்துணை பேரை கடவுளை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. இம்மாதத்தினுடைய இந்த கடைசி நாள் நாங்கள் இருக்கிறோம். மாதம் முழுமையாகவும் கடவுள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தி அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தில் மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளை நாங்கள் கண்டு இறை சமூகம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையோடு நாங்கள் புதிய மாதத்தை துவங்க கடவுள் எங்களுக்கு கிருபை தருகிறாங்க. நாங்கள் கேட்க மறந்த அனைத்து நன்மையான ஈவுகளை எங்கள் வாழ்விலை வழங்கி இறைவனாகி ஆண்டவர் எங்கள் அத்துணை பேரையும் நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். திருச்சபைக்கு அறிவிப்புகள். இன்று திருச்சபை சீர்திருத்த நாள் மற்றும் சபை ஆண்டு விழா திருவிருந்து ஆராதனையை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் நம் திருச்சபையின் போதகர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும். அதேபோல் இன்று சிறப்பு தேவ செய்தியை அளித்த மூத்த போதகர் அருள் திரு DS கிறிஸ்துதாஸ் MABD போதகர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திருச்சபையின் தலைவர் அவர்கள் மரியாதை செய்வார். அதேபோல் இன்று ஆராதனையில் கலந்து கொண்ட சபை விசுவாசிகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துள்ளோம். இன்றைக்கான வேத பகுதிகளை வாசித்து கொடுத்த செல்வன் தங்கப்பாண்டியன் ஆசிரியர் அவர்களுக்கும் திரு M சம்பத் ஆசிரியர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துள்ளோம். அடுத்த மாதம் 7/11/2021 அன்று அருப்பின் ஸ்தோத்திர பண்டிகை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினத்தில் அனைத்து திருச்சபைகளிலும் திருவிருந்து ஆராதனை நடைபெறுவதால் சிறப்பு தேவ செய்தி கொடுப்பதற்கு போதகர்கள் கிடைக்காத காரணத்தால் அருப்பின் ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை 14/11/2021 அன்று நடைபெறும் என்று திருச்சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறான நிகழ்ச்சிகள் இன்று ஆராதனை முடிந்தவுடன் ஞாயிற்பள்ளி வகுப்பு நடைபெறும். எனவே சிறு பிள்ளைகள் சற்று தங்கிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் 12 மணிக்கு நம் திருச்சபையை சார்ந்த திருமதி பரஞ்சோதி சாதராக் அவர்களின் பேத்தியும் திரு S ஆனந்தன் அவர்களின் மகள் செல்வி அனிஷாலினி அவர்களுக்கு MDM மகாலில் நிச்சயதார்த்தம் நடைபெறும். சபைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சபையார் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு மாதர்களால் ஜப கூடுகை நடைபெறும். 1/11/2021 திங்கள் காலை 5:30 மணிக்கு மாத துவக்க நாள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அன்று மாலை 6:30 மணிக்கு திரு J சதீஷ்குமார் அவர்கள் இல்லத்தில் சிறப்பு ஜப கூட்டம் நடைபெறும். அன்று மாலை 7:30 மணிக்கு வாலிபர்களால் மாலை தொழுகை நடைபெறும். 3/11/2021 புதன் மாலை 7 மணிக்கு உள்ளூர் பஜனை நடைபெறும். 4/11/2021 வேளன் மாலை 6 மணிக்கு திரு V தியாகராஜன் அவர்கள் இல்லத்திலும் திரு சாமுவேல் அவர்கள் இல்லத்திலும் திரு செல்வம் அவர்கள் இல்லத்திலும் திருமதி பரஞ்சோதி சாதராக் அவர்களின் இல்லத்திலும் இல்ல சந்திப்புகள் நடைபெறும். அன்று மாலை 7:30 மணிக்கு திருமதி ராதம்மாள் அவர்கள் இல்லத்தில் வழக்கமான ஜபக்கூட்டம் நடைபெறும். 5/11/2021 வெள்ளி மாலை 6 மணிக்கு திரு J ஜேக்கப் அவர்கள் இல்லத்திலும் திரு J சந்திரன் அவர்கள் இல்லத்திலும் செல்வி டாக்டர் ஆர் சத்யா அவர்கள் இல்லத்திலும் இல்ல சந்திப்புகள் நடைபெறும். அன்று மாலை 7:30 மணிக்கு திரு ரிச்சர்ட் அவர்கள் இல்லத்தில் வழக்கமான ஜபக்கூட்டம் நடைபெறும். 6/11/2021 சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 7/11/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பரிசுத்த திருவிருந்து பரிமாறப்படும். வாசிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் சபையார் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாத காணிக்கை கொடுத்தவர்கள் திரு G எபினேசர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 500, திருமதி விக்டோரியா பிரபு அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திரு கிளாட்சன் அவர்கள் குடும்பம்
2 மாதத்திற்கு ரூபாய் 400, திரு டி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ரூபாய் 1200, திரு டி ஜான் இபி அவர்கள் குடும்பம் ரூபாய் 200, திரு ஏ சௌதாமணி ஆதாம் ரிட்டையர்ட் ஏஓ அவர்கள் குடும்பம் ரூபாய் 2000. தோத்திர காணிக்கை கொடுத்தவர்கள் திருமதி நேட சௌந்தரி டேவிட் அவர்கள் குடும்பம் ஒரு வாழைத்தார், திருமதி அன்னாள் அமுதா, டாம் ஜேக்கப்,